புதுச்சேரியோட நெற்களஞ்சியம்னு பாகூர் அழைக்கப்படுது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஊர்ல 1400 ஆண்டு பழமையான வேதாம்பிகை சமேத மூலநாதர் சுவாமி கோவில் இருக்கு. இந்த கோவில்ல தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமா இந்திய தொல்லியல் துறை பாதுகாத்துட்டு வருது. இத்தனை சிறப்புகளோட நகரமா வளர்ந்துட்டு வர பாகூர்ல பஸ் ஸ்டாண்டு இல்லாத காரணத்தால போக்குவரத்து நெரிசல் இருந்துச்சு. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா எம்எல்ஏ ஆர் செந்தில்குமார் தேர்தல் அப்ப வாக்குறுதி அளிச்சிருந்தாரு. அதன்படி 1.52 ஹெக்டர் பரப்பளவுல 1.64 கோடி ரூபாய் செலவுல புதுசா பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிச்சு திறப்பு விழா நடந்துருச்சு. கம்பீரமா இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்ட்ல கழிப்பிடம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு எல்லா அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. அதனால பாகூர் பகுதி மக்கள், பஸ் ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வணக்கம், நான் பாகூர் மஞ்சினி. எங்களால் கனவு கூட காண முடியாத நிகழ்வுகள் எல்லாம் இன்று நடந்து கொண்டு இருக்கின்றன. ஒன்று விளையாட்டு அரங்கம், இன்னொன்று எங்கள் ஊரில் அமைந்துள்ள பேருந்து நிலையம். பேருந்து நிலையம் என்னவென்று சொன்னால், இது 1977 நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டு இப்போ தான் இவர் காலத்திலே இது பூமி பூஜை போடப்பட்டு இது இந்த காலத்திலே திறந்திருக்கிறதுன்றது அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. பாகூர் உள்கட்டமைப்பில் இப்போ இந்த ஆண்டு தான் செந்தில்குமார் வந்த பிறகு தான் அவர் சிறந்து செயல்படுறாரு. அவருடைய குருவாக அவர் வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டால் அப்ரஹாம் லிங்கன். அமெரிக்காவில் போய் படிச்சு வந்துடுறார். கொஞ்சம் கூட ஒரு அசதி இல்லாமல் தேனி போல் அவர் உழைத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு 68 வயசாகுது. நானும் அரசியலில் நான் பார்த்துருக்குறேன் 17 வயசுலேருந்து. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு ஆள் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில்குமார். அவர் இப்பொழுது திறந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் மக்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது. அங்கங்கே கண்ட இடத்துலாம் பேருந்து நிறுத்தின்னு அங்கங்கே ரொம்ப தொல்லையாக இருக்கும். இப்போ இந்த கொம்யூன் பஞ்சாயத்து அந்த மூலிமா அந்த திறந்ததில் மக்கள்லாம் இங்கே போகிறதுன்றது ஒரு பெரிய எங்களுக்கு வரலாற்று நிகழ்வாக இருக்குது. இதை நான் தெரிவித்துக் கொள்வதில் பாகூர் மக்கள் சார்பாக மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கங்க, என் பேர் வேலுமணி. நான் பாகூர் தொகுதி சேர்ந்தவன். இங்கே எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் புதிய பஸ் நிலையத்தை திறந்தார், முதலமைச்சர் திறந்து வச்சார். இது எங்களுடைய 40 ஆண்டு கால கோரிக்கை. இதில் இது வரைக்கும் பல்வேறு எம்எல்ஏக்கள் செயல்பட்டாலும் இவர் தான் இந்த ஃபண்டை ரொம்ப தன்னுடைய நிர்வாக திறமை காரணமாக தான் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்ததன் காரணமாக அங்கங்கே நிறுத்தி போக்குவரத்து நெரிசல் ஆகுது. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்ததுனால எல்லாருக்கும் பயன் கிடைக்கும். இதை இந்த எம்எல்ஏ ஒரு நிர்வாக திறமையில் செஞ்சுருக்காரு. எவ்வளோ எம்எல்ஏ இருந்திருக்கிறாங்க, இவர் நிர்வாக திறமையை செஞ்சுருக்காரு. அது இல்லாமல் இப்போ லைப்ரரி கட்டுறதுக்கும் ஸ்டெப் எடுத்துருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் கரிக்கலாம்பாக்கத்தில் தான் இருந்தது. அதை ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் 3வது பெரிய கொம்யூன் பாகூர். ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி, 2வது வில்லியனூர், 3வது பாகூர் கொம்யூனில் 40 பெட்டு போட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்காரு. அதுவும் திறந்துட்டாருன்னா இவர் ஆட்சி காலத்தில் தான், அதாவது 60 ஆண்டு கால கோரிக்கை அது அந்த ஹாஸ்பிட்டலு. அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காரு. மிக சிறப்பாக செயல்படுறாரு. இந்த பேருந்து நிலையத்துக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய இடம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, 100 படுக்கை கொண்ட மருத்துவமனை வரப்போகுது. அதுக்கடுத்து ஒருங்கிணைந்த அலுவலகங்கள், தாசில்தார் ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு, கொம்யூன் பஞ்சாயத்து ஆஃபீஸு எல்லாமே ஒரே இடத்த போகணும், நேரம் மிச்சமாகணும்னு சொல்லிட்டு இந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை இது பண்ணிக்கிறாரு. ஆகவே இது சிறப்பான செயல்பாடு. எங்கள் ஊரில் பாகூரில் பஸ் ஸ்டாண்டு திறந்துருக்கிறது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிங்க. இது வரைக்கும் இந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க. 2013 இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அதுலேருந்து முயற்சி எடுப்பாங்க, அதை அப்படியே போட்டுருவாங்க, முயற்சி எடுப்பாங்க, அப்படியே போட்டுருவாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இது ஒரு தேர்தல் அறிக்கையாகவே தான் இருந்ததே தவிர, ஆனால் அந்த கனவு இந்த வருஷம் நிறைவேறி இருக்கிறது. இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். பஸ் ஸ்டாண்டு வரவே வராதுன்னு சொல்லிட்டு சபதம் போட்டவங்க, பந்தயம் கட்டினவங்க முன்னாடி இன்றைக்கி எங்கள் பாகூரில் ரொம்ப கம்பீரமாக இந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பாகூர் கொம்யூனை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஊர்லாம் இங்கே தான் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்கிற இடம் இது. இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது எங்கள் மக்களுக்கு சிறு சிறு வணிகங்கள் பெறுகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டு இல்லாதனால அவங்கவுங்க பஸ் எடுக்கும்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்துச்சு. அந்த நெரிசல்
நெரிசலால் பலவித சண்டைகளும் வந்துச்சு. அந்த சூழல் இனி வரும் காலத்தில் இல்லைன்றது மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை இங்கே நான் பதிவு செய்கிறேன். இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிற்பாடு இந்த இடத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சி எது எது நடக்காதுன்னெலாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் நனவாக்கிட்டு வந்தாங்க. விளையாட்டு அரங்கமும் இன்றைக்கி விளையாட்டு வீரர்களுக்காக மிக சிறப்பான முறையில் அதை கட்டி முடித்து அதையும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கழிப்பிட வசதி கேட்டாங்க, அந்த கழிப்பிட வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் பாகூரில் முக்கியமான அடிப்படை வசதிகளெல்லாம் நிறைவேறி இருக்குதுன்னு சொல்லும்போது பொதுமக்கள்லேருந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கா என்னன்னு தெரியல மற்ற இடங்களில். ஆனால் பாகூரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறி மக்களுக்கு ஒரு மனநிறைவை கொடுத்திருக்கிறது. மனநிறைவில் முக்கியமாக முத்தாய்ப்பாக நிற்கிற விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த பாகூர் பஸ் ஸ்டாண்டு தான். கம்பெனிக்கெலாம் போயிட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நைட்டில் வரவங்களாம் பாதுகாப்பு இல்லாமல் வந்தாங்க. நிறைய அந்த இடத்துல கன்னிக்கோயிலேருந்து உள்ளே வர்றதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட இதெல்லாம் இப்போ தவிர்க்கப்பட்டிருக்குது. வணக்கம், என் பேர் முத்துக்குமரன். நான் பாகூர் தனியார் பஸ் டிரைவர். பாகூரை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பஸ் அங்கங்கே நிறுத்திக்கின்னு ரோல் போடணு ரொம்ப இதாக தொல்லையாக இருந்தது. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட்டு இருந்தாலும் இந்த ரோட்டில் உள்ளே போய் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதை விட இத்தனை வருஷமாக அந்த பாகூரில் பஸ் ஸ்டாண்டு இல்லாமல் இருக்கவ ரொம்ப வேதனையாக ரோட்டில் நிறுத்தினா அவன் வண்டி எடுத்துன்னு போய் விடுங்க இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு தனியார் பஸ் டிரைவர் நான் சொல்கிறேன், எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பஸ் ஸ்டாண்டு இருக்குது எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்குதுன்னா இங்கே நிறுத்தத்துக்கு எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் கழிப்பிடம் எல்லா வசதியும் இருக்குது. ஃபேன் போட்டுக்கிறாங்க, கழிப்பிடம் எல்லாமே சுத்தமாக இருக்குது, நல்ல வசதியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு கிடைச்ச வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். 50 ஆண்டு காலமாக விளையாட்டுத் துறையில் மிகவும் சிறந்து வழங்கிய முக்கியமான பகுதி பாகூர் பகுதி. இங்கே 3 ஸ்டார் கிளப் என்று முக்கியமான ஒரு பயிற்சி மையம் நடத்தி அதில் கபடி, வாலிபால், பேட்மிண்டன், இந்த சம்பந்த கோகோ இதெல்லாம் போய்ட்டு நேஷ்னல் லெவலுக்கு இங்கே இருந்து உருவாக்கப்பட்ட நபர்கள் கோச்சராக புதுச்சேரி மாநிலத்திலும், அதுபோல் மத்திய அரசினுடைய சாய் கோச் என்ற முறையில் மரியாதைக்குரிய முத்துகேசல் அவர்கள், மாநில கோச் என்ற முறையில் ஸ்டேட் பிளேயர் என்ற முறையில் அவர் பரதி, முன்னாள் எம்எல்ஏ அவர்களும் இதில் கலந்து கொண்டு இருக்க முக்கியமாக நிறையா பேர்கள் இருக்கிறாங்க. அதே போல் இந்த இடத்துல நிரந்தரமாக ஒரு பள்ளியை சார்ந்த ஒரு கிரவுண்ட் இருக்குமா தவிர பொதுமக்கள் நோக்கத்துக்காக அரசு சார்ந்த ஒரு பொதுவான ஒரு விளையாட்டு மைதானம் இங்கே இல்லை. அது இந்த அரசினுடைய செயல்பாட்டின் தூண்டுதலின் பேரில் இப்பொழுது இருக்கின்ற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தூண்டுதலின் பேரிலும் இங்கே அமைக்கப்பட்டிருந்த இந்த இண்டோர் ஸ்டேடியத்தை பொதுமக்களுக்காகவும் மேலும் இந்த படித்த இளைஞர்களுக்காகவும் அதன் மூலியமாக படிப்பதற்கும் கல்லூரியில் படிப்பதற்கும் அதற்கு படிப்பதற்கும் தேவைப்படுகின்ற வகையில் இங்கே பொதுமக்களுக்காக அரசு அர்ப்பணித்துள்ளது. அதை இங்கே இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளும். அதுவும் முக்கியமாக படிக்கிற பிள்ளைங்க அதை பயன்படுத்திக்கணும். இதிலேருந்து வர ஒவ்வொரு விளையாட்டுத்துறையினுடைய அந்த சான்றிதழ்களை போய் அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா படிக்கிறதுக்கும் வேலைவாய்ப்புக்கும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பாகூர்லேருந்து தான் இருக்கோம். பாகூரில் பல ஆண்டு காலமாக இது ஒரு கோரிக்கையாக இருந்தது. இண்டோர் ஸ்டேடியம் எதுவுமே இல்லை. இங்கே எல்லோரும் விளையாட்டில் ஆர்வமாக இருப்பாங்க. இங்கே பாகூரில் நிறைய பேர் நேஷ்னல் லெவலில் எல்லோரும் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களுக்குன்ட்டு ஒரு இண்டோர் ஸ்டேடியம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம தற்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆர் செந்தில்குமார் அவர் முயற்சியால் பாகூர் ஸ்டேடியம் ஒன்று இப்போ வந்திருக்கு. அதில் இப்போ எல்லோரும் அதில் கிரிக்கெட்டு அதெல்லாம் விளையாட்ருக்காங்க. அதேமாரி இண்டோர் ஸ்டேடியமும் இப்போ புதுசாக கட்டி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே கபடி, டேபிள் டென்னிஸு, பேட்மிண்டனு, ஷட்டில் கார்க்கு எல்லாமே இங்கே விளையாடிடலாம். இப்போ கராத்தே கிளாஸு இதை கூட இங்கே பயிற்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்க மக்களுக்கு இது எல்லோரும் இங்கே யூஸ்ஃபுல்லாக இது நான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கேன். இப்போ இது இருக்கனால எல்லோரும் எங்கேயும் வெளியில் போகாமல் இங்கே விளாட்றாங்க. இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அது எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கேயும் போய் வெளியில் விளாடாமல் இங்கே விளாண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆர் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன்.
பாகூர் பகுதி பார்த்திங்கன்னா பொதுவாக விவசாயத்துக்கு தான் பேர் போன பகுதியாக இருக்கும் அங்கே. அதனால் இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன ஒரு நகர அமைப்பு அப்படின்றது உருவாகி கொண்டே தான் வருது. ஏன்னா அந்த பகுதியில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைவதனாலையும் அங்கே இருக்கக்கூடிய கடை இதெல்லாம் வர்றதுனாலையும் மக்கள் அங்கே வந்து தாலுக்கா ஆஃபீஸு, எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, அது ஒரு தாலுக்கு ஹெட் குவார்ட்டராக இருக்கிறதுனால அங்கே எல்லாருடைய புழக்கங்களும் அதிகமாக வந்து போகக்கூடிய பகுதியாக இருக்குது. அதனால் நாளடைவில் அங்கே வந்து பஸ் போக்குவரத்தில் ஒரு நெரிசல்ன்றதும் மக்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படக்கூடிய விஷயமாகவே தொடர்ந்து அங்கே பல ஆண்டுகளாகவே இருந்துட்டு வருது. அதாவது ஒரு அத்தியாவசிய தேவைன்ற அடிப்படையிலையும் ஒரு அடையாள தேவைன்ற அடிப்படையிலையும் ஒரு வளர்ந்து வரும் இடத்துக்கு ஒரு பேருந்து நிலையம்ன்றது ஒரு அடையாளமாக விளங்கும் அப்படின்ற அடிப்படையிலையும் மக்கள் போக்குவரத்து காரணங்களும் மக்களுடைய ஒரு அன்றாட தேவைக்கான விஷயமாகவும் அங்கே ரொம்ப நாளாக அந்த கோரிக்கையானது இருந்துகிட்டு வருது. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம் அப்படின்றது ஒரு பேருந்து நிலையம் போது இடம்ன்றது அவசியம் போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த இடமானது வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடம் வந்து குத்தகைதாரரிடம் கோயில் நிலமாக இருந்து குத்தகைதாரரிடம் இருந்த வசதி இருந்து அதை அரசு கையகப்படுத்தி உள்ளாட்சித்துறையில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பின்பு அதுக்கப்புறம் வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர்கள் பங்குக்கு அதை எடுத்து கொடுப்பதாகட்டும், அதில் ஏதாவது விதத்தில் மண் அடித்து கொடுப்பதாகட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு சுற்றுச்சுவர் அந்த பகுதிக்கே சுற்றுச்சுவர் அமைத்து தருவதாகட்டும் அப்படின்ற சூழ்நிலையில் அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் முன்னேறி, ஆனால் பேருந்து நிலையம் அமையறதுக்கான சூழல் இல்லாமல் அந்த இடத்துக்கான முன்னேற்றங்கள் வந்து கொண்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த 2017 காலகட்டத்தில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து ரூர்பன் திட்டத்தில் வந்து பாகூர் பகுதியும் திருநள்ளார் பகுதியும் பெற்றுக் கொடுத்தாரு அவர். அப்போ அதில் ரூர்பன் திட்டங்களில் பல உள்ளடக்கிய 30 கோடியான தொகை வந்து நம்முடைய பாகூர் பகுதிக்குன்னு ஒதுக்கப்பட்டது. அதில் பல திட்டங்கள் அந்த 30 கோடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கிருமாம்பாக்கம் ஏரி முன்னேற்றம், பாகூர் பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 7 புதிய நீர் மோட்டார் பம்புகள் உருவாக்குவது, அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை லைன்லாம் குடிநீர் சப்ளை லைனை உருவாக்கி தருவது அப்படின்ற சிலது, அப்புறம் மீன் பண்ணை அதை மேம்படுத்தி தருவது, இது போன்ற பல திட்டங்கள் அந்த 30 கோடி திட்டத்துக்குள்ளே உள்ளடங்கி அதில் ஒரு திட்டமாக இந்த புதுவை பேருந்து நிலையம், அங்கே பாகூர் பேருந்து நிலையம் அமைத்து தருவதுன்றது திட்டமும் அதில் சேர்த்து கொள்ளப்பட்டுச்சு. அதான் அதோடைய தொடக்கமாக நம்ம கருத வேண்டும். அதில் வந்து ஆனால் அந்த திட்டமானது முன்னெடுப்பு இல்லாமல் அதுக்கப்புறம் அப்படியே நிலுவையிலே இருந்து கொண்டிருந்தது. 2017-18 காலங்களில் அது சேர்க்கப்பட்ட திட்டம். ஆனால் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல், ஒப்பந்தம் புள்ளி கோராமல், இல்லை அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லாமல் நின்று இருந்தது. 2021 நம்ம இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கான அறிவிப்பையும் முதலமைச்சர் வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருந்தார், இதை செய்யணும் அப்படின்றது. அதை வந்து ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு எல்லா அலுவலகங்களையும் துறைகளையும் நம்ம அதுக்கான முன்னேற்பாடுகளை எடுத்து சென்றோம். 21 இறுதி காலகட்டத்தில் அதுக்கான டெண்டர் கோரப்பட்டு அடிக்கல் நாட்டு விழா நம்முடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமிநாராயணன் அவர் தலைமையில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திட்டமானது இன்றைக்கு 21 இறுதியில் உருவாக்கப்பட்ட திட்டம் இன்றைக்கு 25 தொடக்கத்தில் மத்திய காலத்தில் ஜூலை மாதத்தில் இப்போ நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய கரங்களாலும் பொதுப்பணித்துறை அவருடைய முன்னிலையிலும் சபாநாயகர் அவருடைய முன்னிலையிலும் அந்த பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு உரிய விஷயம். இதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் நிறைய இருந்தது. அதையெல்லாம் கலைந்து தான் இந்த திட்டமானது வருது. இது எனக்கே ஒரு படிப்பினையாக தான் நான் இதை பார்ப்பேன். அதில் வந்த சிக்கல்கள்லாம் 21 இறுதியில் மத்திய அரசு நிதியில் ரூர்பன் திட்டத்தில் ஒதுக்கப்பட்டு போட்டது வந்து மார்ச் மாதம் 2022 அவங்க இந்த திட்டத்தை நாங்கள் நிறுத்திக்கிறோம், இதுக்கு மேலே பணம் தர மாட்டேன்னு ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு டெண்டர் விடப்பட்ட திட்டமானது வந்து செயல்படுத்துவதற்கு தடைபட்டு போகக்கூடிய ஒரு சூழலாகி போச்சு. ஒப்பந்தக்காரரும் பணம் வராதோன்ற அச்சத்தில் அந்த பணியை செய்யாமல் நிறுத்திட்டார். ரொம்ப ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத போராட்டத்துக்கு அப்புறம் இங்கேருந்து கடிதம் எழுதணும். இங்கே இருக்கக்கூடிய துறை செயலர், ஊரக வளர்ச்சித்துறை செயலர்கள் உதவினாங்க. முதலமைச்சர்லேருந்து ஒரு கடிதம் அனுப்பணும். நானே நேரடியாக டெல்லிக்கு போய் அவளுடைய அதுக்குள்ள இணை இயக்குநர்கள்லாம் பார்த்து, செக்ரட்டரி எல்லாம் பார்த்து இந்த திட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்தி தரணுன்ற கேட்டு வாக்குறுதி வாங்கினது. அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் திருப்பி அந்த திட்டமானது செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அது மறுபடியும் செயல்பாட்டு வர காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் 1 வருஷம் காலதாமதமாகி போச்சு இந்த பிரச்சனைகள்லாம் தெரியுது. அப்போ ஒப்பந்தக்காரருக்கு இது லாபகரமாக இல்லை, நஷ்டம் தரக்கூடிய பணியாக இருக்குன்ற அடிப்படையில் அவர் தாமதம் பண்ணினே இருந்தார். பின்பு அவருடைய பணியை வந்து நம்ம இடைநிறுத்தம் செஞ்சு ஃபோர்க்ளோஸ் பண்ணி அப்புறம் அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் ரீஎஸ்டிமேட் பண்ணி பேலன்ஸ் ஆஃப் ஒர்க்குன்ற அடிப்படையில் மறுபடியும் வேறு டெண்டர் வச்சு ஒரு புது ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்து அந்த பணியானது இப்போ முடிக்கப்பட்டிருக்குது. அப்போ
சில சங்கடங்கள் நடுவில் இடையில ஏற்பட்டாலும் வெற்றிகரமாக அந்த திட்டம் வந்து முடிஞ்சிருக்குது. எங்கள் பாகூர் பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆண்டு காலமாக அந்த தேவை இருக்குதுன்றது நம்ம தெரியுது. அது அத்தியாவசிய தேவையாகவும் இருக்குது, ஒரு அடையாள தேவையாகவும் அந்த பகுதி மக்களுக்கு இது நம்ம பகுதி மக்களுக்கு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அந்த பேருந்து நிலையத்தில் பார்த்திங்கன்னா அது தற்போதைக்கு 4 பேருந்துகள் நிறுத்தும் வசதி மற்றும் அங்கே வந்து ஒரு 9-10 கடைகள் அங்கே இருக்குது. அது கூட வந்து நல்ல ஒரு ஆண்கள் கழிப்பறை, பெண்கள் கழிப்பறைன்னு சொல்லிட்டு ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு தேவை. அங்கே பேருந்து தேவை தாண்டி பாகூர் பகுதியில் கழிப்பறை, பொது கழிப்பறை வந்து இந்த முக்கியமான பகுதியில் இல்லைன்றது, அதுக்கு இது ஒரு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த பேருந்து நிலையம் வந்து கட்டுமான பணிகள் இருக்கும்போது பல சங்கடங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அதாவது நிர்வாக ரீதியாக ஒப்பந்தக்காரர் விட்டு போகிறது, அதாவது நிதி வந்து மத்திய அரசு நிறுத்தி வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் சங்கடங்கள் இருந்த காலத்திலே அதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து பெரும் உதவியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுப்பணித்துறையில் இருந்த அதிகாரிகள் நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தாங்க. அந்த முதல் ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்து பின்பு 2வது ஒப்பந்தத்தை விரைவாக நடைமுறைப்படுத்தி அதை வந்து நம்முடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாலை மற்றும் கட்டடங்கள் பிரிவு இருக்கக்கூடிய செயற்பொறிவாளர் திரு சந்திரகுமார் தலைமையிலான அனைத்து அலுவலர்களும் நல்ல ஒரு ஒத்துழைப்பை அவங்க வந்து முழுமையாக கொடுத்துருந்தாங்க. அதே போல் ஊரக வளர்ச்சித்துறையில் இந்த பணி வந்து அதான் அவங்க தானே ஊரக வளர்ச்சி, மத்திய அரசு தான் இந்த பணத்தை கொடுக்குது. அப்போ அது இருக்கும்போது அந்த நிர்வாக சிக்கல்கள் நிறைய இருக்கும்போது ஊரக வளர்ச்சித்துறையில் அப்போ இருந்த செயலர் ஆகட்டும், அப்போ இருந்த நிர்வாக அதிகாரி ஆகட்டும், குறிப்பாக அங்கே இந்த திட்டத்தை கண்காணித்து கொண்டிருந்த திரு போனா என்கின்றவர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த திட்டத்துக்காக ரொம்ப கடினமான உழைப்பை கொடுத்து கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா பல கட்டடங்கள் நம்ம பார்ப்பது போல் தொடங்கி சில சிக்கல்கள் ஆளாகி வெறும் கம்பியாகவும் காலமாகவும் நிற்கக்கூடிய சூழல் தான் இருந்திருக்கும். நடுவில் அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளும் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி பலரும் ஒத்துழைப்பு கொடுத்ததில் இந்த திட்டமானது வெற்றிகரமாக நிறைவேறிருக்கு. உண்மையாகவே உள்ளபடி மன நிறைவாக இருக்குது அந்த திட்டம் நிறைவேறியது. அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னும் போது நம்ம பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நெடுநாளைய திட்டமிடலில் அந்த பகுதியில் பஸ் ஸ்டாண்டு போக மிச்ச இடமும் அங்கே இருக்குது. அது சுமார் ஒரு 4 ஏக்கர் அளவு பரப்பளவு கொண்ட இடம். அது கொம்யூன் பஞ்சாயத்தோட உரிமையில் இருக்கக்கூடிய இடம். அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னும் போது வெறும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கும்போது அது முழுமை பெறாது அந்த திட்டம். அப்போ மக்களுடைய போக்குவரத்தும் புழக்கமும் அங்கே அதிகமாக இருக்கும்போது அது ஒரு முறையான பஸ் ஸ்டாண்டாகவும் அந்த இடத்துல அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தற்சமயம் நாம் வந்து அந்த பகுதியில் வந்து ஏற்கனவே வந்து அரசுக்கிட்ட கோரிக்கையை வைத்து அந்த கொம்யூன் பஞ்சாயத்துக்கிட்டேருந்து சுமார் 25,000 சதுரடி இடம் வந்து சுகாதாரத்துறைக்கு பெற்றுக் கொடுத்துருக்குறோம். எதற்காகனா நம்ம வந்து அங்கே ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே அமையணுன்றது. பாகூரில் இருக்கக்கூடிய சுகாதார நிலைய கட்டடமானது 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அதுவும் ஒரு நெருக்கடியான பகுதிக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு சங்கடமான இடத்துல இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால நம்ம அந்த கோரிக்கையை வச்சுருந்தோம் அரசுக்கிட்ட. அது வந்து இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்பு அந்த இடமானது சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் மோடில், அதாவது தற்போது இருக்கக்கூடிய இது வந்து கொம்யூன் பஞ்சாயத்துக்கு போவது என்பதும் இந்த இடமானது சுகாதாரத்துறைக்கு போகும் கட்டி முடித்த பின்பு என்ற அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான திட்டமிடுதலும் அதுக்கான எஸ்டிமேட் போன்ற பணிகள் நடந்து கொண்டிருக்குது. இறுதி கட்டத்தில் அந்த கோப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. சுமார் 9 கோடி மதிப்பில் அங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான திட்டம் விரைவிலே தொடங்கப்படுவதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது. அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதுவும் வந்து பாகூர் பகுதி மக்களுக்கு ஒரு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இது 2 திட்டங்களுக்கு போக எஞ்சிய பகுதிகளில் மக்களோட ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு வரோம். அவங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டு வரோம், என்ன அங்கே இருந்தால் நல்லா இருக்குன்ற அடிப்படையில் நம்ம பலர்கிட்டையும் பேசிட்டு வரோம். பாகூர் தொகுதியில் இருக்க மக்கள் வந்து பலரும் நமக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன ஆலோசனைகளில் சிலவற்றில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், பாகூரோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்குது, அதுக்கு ஒரு மாற்று இடம் வேணும், அதை அங்கே அமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தாலுக் ஆஃபீஸுமே நெருக்கடியான இடத்துல இருக்குது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் தாலுக் ஆஃபீஸும் சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்பு அங்கே உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் நம்மளுடைய பாகூர் பேருந்து நிலையம் வந்து கட்டும்பொழுதே வந்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆலோசனை ரொம்ப நாள் கோரிக்கையாக வந்து ஒரு சமுதாய கூடம், நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்வதற்கான கூடம் வந்து இல்லை அப்படின்ற கோரிக்கை இருந்தது. அதனால் பஸ் ஸ்டாண்டு கட்டும் போதே நம்ம வந்து அதில் திட்டமிடுதலில் வந்து பஸ் ஸ்டாண்டோட முதல் தளத்தில் வந்து ஒரு கூடம் அமைகிற மாதிரி தான் இப்போ திட்டமிட்டுருக்கிறோம். அதுவுமே அங்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. அங்கே பகுதி மக்களோட ஆலோசனையை கேட்டு அதில் எந்த அரசு அலுவலகங்கள் வந்தால் அங்கே பயனுள்ளதாக இருக்கும், பஸ் ஸ்டாண்டு மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒத்து போகக்கூடியதாகவும் அந்த மக்கள் போக்குவரத்தை மக்கள் நல்ல எளிதாக வந்து போகக்கூடிய இடமாகவும் அது விளங்குறதுக்கு என்னென்ன அவங்க ஆலோசனை சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு இதெல்லாம் ஆரம்ப கட்ட ஆலோசனைகள் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அவங்களோட ஆலோசனையை கேட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அங்கே செஞ்சு தரதாக இருக்கும்.
பாகூர் பகுதியில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு உள் விளையாட்டு அரங்கம் வந்து இப்போ திறந்துருக்குறோம். அதோட இப்போ பின்புலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகூர் உள் விளையாட்டு அரங்கத்துக்கு வந்து கடந்த காலங்களில் 2018-19 வாக்கில் வந்து இதுக்கு வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லேருந்து அவங்களுடைய சமூக பங்களிப்பு நிதியிலிருந்து நமக்கு ஸ்டேடியம் கட்டித் தருவதற்கான நிதி ஒதுக்கி தரப்பட்டது. அது புதுச்சேரியில் 4 இடங்களில் கட்டுவதாக தலா 1,25,00,000 திட்டமிடப்பட்டது. யானம், காலாப்பட்டு, தவளக்குப்பம், பாகூர் என்ற பகுதிகளில். அதில் வந்து பாகூர் பகுதிக்கான உள் விளையாட்டு அரங்கம் தான் நம்ம பகுதியில் கட்டப்பட்டிருந்தது. அது பணி தொடங்கி நடந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு பின்பாக அந்த கட்டடம் பணியானது சுமார் 22 வாக்கில் ஓரளவுக்கு நிறைவு பெற்றது. ஆனால் இருந்தாலும் அந்த தொகையானது வந்து அப்பொழுது காலகட்டத்துக்கு குறைவாக இருந்ததுனால அதில் இருக்கக்கூடிய ஒரு உள் விளையாட்டத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கு பின்பு நம்ம மாநில அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கல்வித்துறையும் நமக்கு வந்து 3 வகுப்புகளாக பணம் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஆடை மாற்றும் இடம், ஒரு விளையாட்டு அரங்கன்னும் போது அதுக்கான ஆடை மாற்றும் இடம், ஒரு கழிப்பறை, இதெல்லாம் இல்லாமல் ஒரு விளையாட்டு அரங்கன்றது வந்து முழுமையடைய முடியாது. அதை கேட்டிருந்தோம். அதுக்காக ஒரு 40 லட்ச ரூபா ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பின்பாக அந்த விளையாட்டு அரங்கன்றது ஒரு கட்டாந்தரையாக இருந்ததுன்னா அதை விளையாடுவதற்கு உதவியாக இருக்காது. அதற்கு நமக்கு உதவணுன்ற ஒரு மரத்தினாலான ஒரு விளையாட்டு தளம் அமைத்து தரணுன்ற கோரிக்கை வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒதுக்கி கொடுத்து, பின்பு அந்த இடம் வந்து ஒரு சுற்றுச்சுவர் இருந்தால் ஒரு பாதுகாப்பான விளையாட்டு பகுதியாக இருக்குன்றதுக்காக அந்த கோரிக்கையை வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு 40 லட்ச ரூபா, சுமார் 1,30,00,000 மேற்கொண்டு அதை நம்ம பெற்று அந்த இடத்த வந்து இன்றைக்கு முழுமையடைந்து அந்த ஒரு விளையாட்டு அரங்கமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களாலும், மாண்புமிகு விளையாட்டுத்துறையும் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நமச்சிவாயம் அவர்களும் கலந்து கொண்டு சட்டப்பேரவைத் தலைவர்கள் முன்னிலையில் இந்த விளையாட்டு அரங்கமானது திறந்து வைக்கப்பட்டிருக்குது கடந்த வாரம். அது அங்கே பகுதி மக்கள், பாகூர் பார்த்திங்கன்னா எப்பயுமே விளையாட்டுக்கு வந்து ஒரு பேர் போன பகுதியாக இருக்கும். வரலாற்றில் வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல துறைகளில் இருக்கவங்க இங்கேருந்து விளையாட்டுலேருந்து பாகூர்லேருந்து போனவங்கன்றது எல்லாருமே பேர் சொல்லிக்கூடிய ஒரு வரலாறு பகுதி. அந்த பகுதிக்கு இது இந்த மாதிரி ஒரு அரங்கம் இருப்பது மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களின் விளையாட்டு ஆர்வத்தை தூண்டுவதாகவும் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுவதாகவும் இருக்கும் அப்படின்றது இந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. பல விளையாட்டுகள் அங்கே விளையாடுவதாக உத்தேசிக்கப்பட்டு இப்போ எல்லாம் முடிவெடுத்திருக்கிறாங்க. பேட்மிண்டன், அதாவது ஷட்டில் பேட்மிண்டன், அதுக்கப்புறம் கபடி, கொக்கோ, டெனிகாய்ட்டு, அப்புறம் தற்காப்பு கலைகளாக இருக்கக்கூடிய பென்காக் சிலாட்டு, கராத்தே, ஜூடோ, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அங்கே வந்து இப்போ டேபிள் டென்னிஸ்க்கான டேபிள்ஸ் இருக்குது. அதே போல் கபடி, கொக்கோ விளையாடுறதுக்கான மேட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு அரங்கமாக இருக்குன்றதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் அந்த பகுதியில், நம்ம பாகூர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் இல்லாமல் பொதுமக்கள், பெற்றோர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இந்த விளையாட்டு அரங்கம் திறந்தனால. அதனால் இந்த விளையாட்டு அரங்கத்தை அமைத்து கொடுத்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவருடைய பங்கு, அவர்களுக்கு நன்றி. அதில் கூடுதலான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.